ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனமிக்ஸ் டிஎன்பிசி ஹப். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2019 நடைபெற்ற டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுகளில் கேட்கப்பட்ட இந்திய தேசிய இயக்கம் கொஸ்டின் எங்கிருந்து கேட்டாங்க புக்ல அப்படின்ற முழு ஆதாரத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்போர்ட் கூட எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்து கேட்டிருக்காங்க. இடம் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டெல்லியில பார்த்தீங்கன்னா டெல்லியில 2ஆம் பகதூர் ஷா அப்படின்றதே தலைவருங்க. மத்திய இந்தியா பார்த்தீங்கன்னா மத்திய இந்தியான்றதே ஜான்சி மற்றும் குவாலியர் இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராணி லட்சுமிபாய் இருப்பாங்க, தாந்தியா தோப் அப்படின்றவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க. லக்னோல பாருங்களேன் பேகம் கசரத் மஹால் இருப்பாங்க. கான்பூர்ல பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் இருப்பாங்க. இந்த கொஸ்டின் எக்ஸாக்டா எங்க இருந்து கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 4ல இது இன்வால்வ் ஆயிருக்குங்க. இது பழைய புத்தகத்திலையும் இருக்கு 10th, பட் இது நியூ புக்ல 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 4ல இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பனகல் அமைச்சரால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1924. இது வந்து பழைய புத்தகத்திலும் இருக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல. இது புது புத்தகத்திலையும் 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 10ல இருக்கு. இங்க பாருங்க 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை நிதி கட்சி அமைத்தது அப்படின்ற டீட்டெயில் இருக்கு பாருங்க. சரிங்களா? இந்த முறை பின்பற்றி தான் பிரிட்டிஷ் வந்து 1929 பொது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றத உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் எவ்வளவு ஆண்டுகள் பதவி வகித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள். இந்த கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்ல யூனிட் 13ல இருக்கு. நம்மோட இந்திய தேசிய இயக்கத்தோட ப்ளூ பிரிண்ட் அப்படின்றத வீடியோவா வெளியிட்டிருக்கோம். அதுல நீங்க பார்த்தாலே புக்குக்கு எங்கெங்க படிக்கணுன்ற டீட்டெயில் கம்ப்ளீட்டா இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்டோட ஓல்டு புக்ல யூனிட் 13, 14 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கொஸ்டின் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? இதுல கம்ப்ளீட்டா இருக்கு பாருங்க. இந்த இதுலயே அவர் காமராஜர் தமிழக முதலமைச்சராக 9 ஆண்டுகள் பணியாற்றினார். ஆக்சுவலா இது புக் பேக் கொஸ்டின் கொடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டி இருந்த வரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். 10th ஹிஸ்டரியில ஓல்டு புக் பேக்குங்க. சரிங்களா? ஓல்டு புக்ல இருக்குது. இதுலயே தெளிவா போட்டிருப்பாங்க. அதிகமான நில வரி செலுத்த வேண்டி இருந்தது அப்படின்றதா மெயின் பிரச்சனையாவே இருந்தது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தது யார்? பாலகங்காதர திலகர் அவர்கள். இந்த கொஸ்டின் வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 7ல கேட்டிருக்காங்க. 1916 பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல திலகர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிடுவார் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் தான் 1916 செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி கழகத்தை தோற்றுவிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்து கேட்டிருக்காங்க. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் அப்படின்றது. இது ஆக்சுவலா அப்படி டிட்டோவா ஸ்கூல் புக்கோட புக் பேக்குங்க. 10th ஹிஸ்டரியோட ஓல்டு புக் பேக் ரெஃபரன்ஸ் தாங்க இது. ஸோ தயவு செய்து நான் சொல்றேன். அதான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வீடியோல 3 10th ஓல்டு புக்ல 3 யூனிட்ஸ் வந்து எங்கெங்க படிக்கணும்ன்ற போட்டிருப்பேன். இங்க பாருங்களேன். நவீன இந்தியாவின் விடிவெளி யாருன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா அப்படின்றவர் தான் தெளிவா இருக்கும். சாரி, நவீன இந்தியாவின் விடிவெளி வந்து தான் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றது இருக்கும். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருன்னு பாத்தீங்களா சுவாமி தயானந்த சரஸ்வதின்ற டீட்டெயில் இருக்கும். நியூ இந்தியா அன்னிபெசன்ட் தெரியும். சூரிய ஒளிபுலம் மின்சாரம் வந்து ராமகிருஷ்ண மடம்ன்றது டீட்டெயில் தெரியும். ஸோ தயவு செய்து புக்கை படிங்க. புக்கை படித்தாலே உங்களோட வெற்றி நிச்சயம் உறுதியாயிரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டுல வழங்கப்பட்டது அப்படின்றது இருக்கு. அது 10th ஸ்டாண்டர்டோட யூனிட் 10ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ட்ரிக்கியான டீட்டெயில் இருக்கும். 1923 தங்க விடுதிகள் உருவாக்கப்பட்டதுன்னு இருக்குங்களா? அதே சமயத்துல இங்க பாருங்களேன், நீதி கட்சி தான் கீழே இருந்த சட்டமன்றத்தின் முதலாக தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. ஸோ அப்ப பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எப்போ வழங்கப்பட்டாங்கன்ற டீட்டெயில் இதை வச்சே ரெஃபர் பண்ணிடலாம். அது 1921. டைரக்டா கேட்காம ஒரு இன்டைரக்ட் டீட்டெயில் வச்சு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ புக்கை படிங்க. புக்கை படிச்சாலே உங்களோட வெற்றி உறுதி. நன்றி.